சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி வந்து பார்த்து அசந்து போய் நின்னாலாம். பொம்பளையும் சொன்னாங்க, இது லேடிஸா இல்லை குருவி ரொட்டியாடா? நீங்க யானை இவங்க எலி. எங்க நீ ட்ரை பண்ணுங்க பாப்போம். இதுதான் யானை, நான் எலி. கலை தாண்டி யானை மாதிரி குனி. இங்க வர எம்கேஆர் அடிச்சுனா மண்டல காணாம போயிரும். கும்பாபிஷேகம் கோவிலுக்கு தான், குப்பம்மா எடுத்தா மாவளக்கு தான். கும்பாபிஷேகம் கோவிலுக்கு தான். ராக்கோளி கோவையில் ராசாத்தி நீ வல்ல தவிக்கிறேன், முடுங்குறேன், உன்னை நினைக்கிறேன். மச்சா 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 அத மச்சா 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 ராக்கோளி கோவையில் ராசி புள்ள நீ வல்ல. டான்ஸை போட சொன்னா பெருச்சாலியை போட்டு அக்காளி பப்புனை போட சொன்னா இங்க வேற உன்னத்துக்கு ஆகாத போட்டு உயிரை போட்டு வா. உன்னத்துக்கு ஆகாதுன்னு நீங்க டிசைட் பண்ண கூடாது. ஆமா சும்மா நிப்பாட்ற முண்டாடே. என்ன நீ பெரிய எம்கேஆர் மைத்த புடுங்கணும் எம்கேஆர் நீனு சும்மா என்னமா சவுண்ட் இங்க இரு. சவுண்ட் விட்டா மொத்த கப்பலிங்க காணாம போயிரும். மொத்த ஓசு அம்படி தூக்கி போட்டுருவேன். யா வச்சுக்க திருத்த மிஸ்டர் ஊமச்சி முண்டை. அட ஆமடா ஊமச்சி பல. கப்ளிங் நீங்க. கப்ளிங் யாரு? யூ. எப்படி நான் கப்ளிங்ன்ற கப்ளிங் நம்ம என்னையா? 100 கிராம் கப்ளிங். அது எங்க விக்குது? 2.5 கிலோ ஓஸ். டேய் அது எங்கயா விக்குது? திஸ் ஊதாங்குலை இஸ் கேஸ் அடுப்பு. சீ ஊதாங்குலை திஸ் கிஜா கிஜா. என்ன கிஜா கிஜானா? அது என்ன சார் லென்த் இந்த லாங். அது என்ன மாமா கிஜா கிஜானா? கிஜா கிஜானா என் தம்பியில ஏறி விடுறேன். ஆமா அப்படியே ரெண்டா. இங்கன இருந்த பயலில் காணாம எங்கே போய் படுத்துட்டாங்களோ. மல்லிகைப்பூ மாதிரி கூட்டம் இருந்துச்சு. இந்த பிறைத்தண்ணி முண்டை வந்தா நக்கிட்டு போயிருச்சு. முகரே பேத்து முடியும் பேத்து. நாருக்கு வந்து அல உட்கார்ந்துருக்காங்க பிறைக்கு தண்ணி போல. நீ முகரைய பேப்ப. ஓ முகரே இத பார்த்தா கூட போக மாட்டாங்க. நான் உன் கிளியாஞ்சட்டியை பேத்து. ஏய் எம்கேஆர் வேண்டாம். நான் உன்னை வேண்டாம் எம்கேஆர் வேண்டாம். ஏய் போமாங்கிட்டு. ஏய் போயாங்கிட்டுமா. நீ என்கிட்ட பேசும்போது சின்ன பிள்ளை கிச்சு கட்டுற மாதிரி. நீ என்கிட்ட பேசும்போது அப்படியே எரிச்ச வருது எனக்கு. எரிச்ச வந்துச்சுன்னா லாங் கிரீம் தடவுங்க. டேய் என்ன லாங் கிரீம்னாக்க ஹீட்டுக்கு கூலிங்கா இருக்கும். ஏ சும்மாரியா மொட்டை. சும்மா இருக்க முடியாது. திஸ் மூடு வரணும். மூடு வந்தாத்தே கடப்பார முனி. கடப்பார முனி திஸ் கருங்குளத்து சனி. ஆமா அவர் அப்படியே புடிச்சு கிழிச்சு கேப். இந்த மைக்கில் இப்ப பேசு. எங்க பேசு. எப்பா நீங்க 2 பேரும் சாக்கி வச்சு தூக்கி விடுங்கப்பா. காலி பெட்டிக்காரன் ஒரு மாதிரியா எச்சு புத்தியா இருக்கேன்டா. அப்பாடா எனக்கு ஒரு வாரிசு பறக்க போகுது. யார சொல்றீங்க? என்னைய வாடா போடான்னு என்ன வேணாம் பேசு. ஆமாடா சும்மா லொப்ப போதடே. ஒரு டான்ஸ் அரை வாங்கிட்டு அறம் தாங்கி ஓட போறா. ஒருத்த அரைஞ்சு பாரு கம்மாக்குள்ள போய் கலக்க போற பாரு. நீங்க அடிச்சிட்டாலும் மழை வேஞ்சு ஓஞ்ச மாதிரி. நீங்க அடிச்சாலும் ரெண்டா கிழிஞ்சு கேப்ப அட்டு போடுவீங்க அப்படியே. அந்த மாதிரி கிழிக்க முடியாது. சும்மா நிப்பாட்றாங்களே. கிழிப்பது வேலை டெய்லர். திஸ் கத்திரிக்கோள் ஆம்பளை டாக்டர் வந்துட்டாரா? எங்க அண்ணே ராஜேஷ் கண்ணன் வக்கீல் சார்பாக உள்ள என்ன இருக்குன்னே தெரியல. அண்ணே வேற எதுவும் வெடிகிடி இருக்கா? எங்க அண்ணன் என்ன கொடுத்தாலும் அது அன்புக்கு ரொம்ப நன்றி. இங்க பிரிக்க முடியாது. ஏய் நான் என்ன காது ஊத்துக்க வந்திருக்கேன். அப்புறம் பிரிக்கிறேன். தம்பி இதை பிரிங்கடா. சும்மா இருக்கிறாள் பிரிடா. எங்க அண்ணன் ஏதாவது கொடுத்துருக்கும்டா. உள்ள வந்து நார்த்தங்காய் ஊறுகா இருக்கணுமா? இருப்பு அம்பளிப்பு அப்புறம் தாங்க. கிராமத்தில் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சாந்தி சொல்லுங்க எம்கேஆர். இவ்வளவு அண்ணன் தம்பி இருக்கும்போது ஒன்னே ஒன்று சொல்றேன். என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போற? ஒரு 5 நிமிஷம் மண்டி ஓடு. முகரைய பேத்து முடியும். பேத்தீங்க வச்சுக்க. முகரைய பேக்காத.
ஏலே மொட்டை நான் என்ன சொன்னாலும் எங்க அண்ணன் தம்பி சிரிப்பா. ராதா நான் வேணான்னு ஒதுங்கி போய்கிட்டு இருக்கேன் ராதா. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஒதுங்கி போறீங்களே வீட்டுக்கு தூரமா கை தட்டலாம். சரியான பீத்த பையலா இருக்கியா? ஏய் தம்பி நீல ஐயர குஞ்சு கேஸ் ஓசை கட் பண்ணி ஆம்பள பீத்த பையன் ஒண்ணே ஓடு. ஏய் ஓடு போ போ முதல்ல வாடா அழகரு. ஓயே இந்த புள்ள தவி தவி பாக்குற முண்டைக்கு எட்டல. ஏய் நீ சும்மா நிப்பாட்ற முண்டை. நீ மட்டும் என்ன புடிங்கி போடுவீங்க? சும்மா நிப்பாட்ட முடியாது. பயகரா உன்னையெல்லாம் பெத்தாங்களா களி பிதுக்கி எடுத்தாங்களாயா? பயகரா மாத்திரை பயக்காட்ல ஹரா கை தட்டா. வர போறாங்க மானவங்க ஏசுனக்கா மட்டும் கூட பட்டனிலவு போல ஏசனுக்கா பொட்டு கூட போகுயிலே ஏசனுக்கா பொட்டு கூட உருட்டி முழிக்கையில ஏசுனக்கா மட்டும் கூட உடம்பெல்லாம் என் உடம்பெல்லாம் சிலுக்குதடி ஏசுனக்கா மட்டும் கூட ஏசுனக்கா மட்டும் கூட. வெத்தல வெத்தல வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ மாமா கொழுந்து வெத்தலையோ. வியாபாரத்தை கெடுக்கிறது மாதிரி ஐயா அது என்ன சிந்து மாடு கிராஸா? என் தம்பிங்க என்ன ஆக்குறிய? ஓட்ட ஓடசே இயம்பு தலைக்கு பேரிச்சம்பளம் பழைய பாட்டல் மைக்கில் பேசணும் பப்புளு. பழைய ஓசு பித்தால. உண்மையிலேயே நாளைக்கு வரும்போது சட்டை ஓட்டு வாடா. இது இயற்கை. அப்படியே நல்லா கூலிங்கா காத்து. எனக்கு என்னமோ அந்த ஆளு வேற லூப்பு கொடுத்து விட்டேன். போ கலக்க மலையாள பொம்பளையெல்லாம் தப்பு வாங்கணும். ஏப்பா தம்பி நீங்க ஈயம்பத்தால பேரிச்சி மலை மாதிரி தெரியல பிட்டு படத்தை நடிக்கிற மாதிரி இருக்கீங்களடா. இல்லைங்க தம்பி சட்டை துவைக்காம விட்டேன் அதனால அப்படியே வந்துட்டேன். வாங்க தம்பி அப்பு இதுல என்ன வளர்க்குறிய? பாட்டிலு ஒயின் பாட்டிலு பீர் பாட்டிலு ஓசு இது தொப்புல இல்ல கொட்டை ஓடுற கம்பு குழியாடா? உருறி உருறி. ஐயா அந்த பொம்பளைட்ட எதுவும் வாங்குறீங்களா? நீங்க எதுவும் வச்சிருக்கீங்களா? கப்பு உப்பு வச்சிருக்கீங்களா? கப்பு உப்பு பழைய பிளாஸ்டிக் கப்பு கப்ளிங்க பிள்ளைங்க. ஏய் கப்ளிங்க இங்க வா. ஏண்டா அதை கொடுத்து இந்த பிள்ளை என்னடா வேண்டாம் அதை கொடுத்து விட்டா. தம்பி இங்க வாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? ஏத்தா அவன் கொஞ்சம் கிறங்கி போயிட்டேன் கொஞ்சம் பாலை கொடுத்து அமத்து. அப்பு பாலுக்கு பதிலாக கோமியம் குடிங்க. ஏய் அவன்லாம் வந்து உன்ட்ட பால் குடிச்சானா மாடு சாஞ்சு. ஏ மொட்டை. ஆனா உனக்கு அவன் பெரியப்பா. ஏய் மகளை இடுப்புல தூக்குப்பா. ஏய் நீ அம்மா இருந்தா உன் பிள்ளைய தூக்கு. ஏய் தூக்குடா பப்புளு. அப்ப நீ தான் அப்பா. நீ முதல்ல தூக்க முடியாதுல. என்னடா கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஆஹா பரக்க ரப்பா ஆஹா பரக்க ரப்பா ஆஹா கரப்ப ரப்பா. என்னடா பண்ற? உன் பெட்டியை தள்ளி விட்டுருவாங்க தெருவில் தெரிய போறேன். ஏய் இங்க வாடி முண்டை. உனக்கு மயம் மாதிரி ரொம்ப இது பண்ணாத பாவம். அவன் அப்படி திண்டாலும் உன் கப்ளிங்கள 1/2 கிலோ திம்பேன். தூக்குதா யாத்தா அதா ப்ளீஸ்க்கா அக்கா சாந்தி அவனை தூக்கி போடு. சத்தியமா நான் 1 லட்சம் தர்றேன் கோயில் மலை சத்தியமா. தூக்குடா தம்பி. நீங்க தூக்குது தம்பி தூக்கு கண்டாளி மனே. என்னது என்னடா படுத்துட்டேன் தம்பி வெட்டி. ஐயா யாரும் ரோடு ஓடணும்னு அந்த லோலரை வச்சுக்கோங்கய்யா. 650 ரூபா வாடகை. ஆனா சாந்தி உனக்கு போறாமையா நான் இருக்கு. ட்ரை பண்ணவா உன்னைய? சாந்தி எங்க தூக்குடா தூக்குடா. ஐயா கை தட்டுங்க கை தட்டுங்க. சாந்தி பிள்ளை இத்துடன் ஆஸ்பத்திரியை சேர்ப்பது உறுதி. இடுப்பெலும்பு உடைஞ்சு வீட்டுல படுத்து தூங்க போறேன். அதான் சும்மா உன் பிள்ளை மாதிரி தான் பாவம். 14 வயசு தான். எப்படியோ கொலை கேஸ்ல உள்ள போறது கன்ஃபார்ம். ட்ரை பண்றா. மாட்டை பிடிச்சா 1 லட்சம். லாஸ்ட் ஃபார் 2 மினிட்ஸ். பச்சை மிளகா அது காரம் இல்ல என் மாமனாருக்கு நெஞ்சு ஈரம் இல்ல.
எதுக்கு வண்டி அவன் உங்க ஆளை பார்த்தா நல்லா இருக்கா. ஆளை பார்த்து ஏய் 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 ஏன்டா ஏன்டா அடிச்சுக்கிறியா? ஏன்டா அப்படி அடிச்சுக்கிட்டு சாவுறீங்க? பப்புல வண்டி ஓட்டு ஒரு பக்கத்து கொட்டையே கட்டுறா. டேய் 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 ஐயையோ கண்டாலி மண்ணை ஓயாம அடிச்சுக்கிட்டே இருக்கான். நான் உங்க வாத்தியாரா? ஆச்சாரி என்ன வருது? அடி ஆளை பார்த்தா நல்லா இருக்கா. ஆளை பார்த்தா நல்லா இருக்கா. இவ சூம்பர ஆட்டம் பழகி இருக்கா. அடடே சூப்பரா. ஏய் ஏய் அம்மா 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 டேய் ஏய் டேய் ஏய் அட டேய் 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 இவங்க வண்டி ஏற்றி விட ஓரின சேர்க்கல ஈடுபடுறாங்க. பாலமென்னுக்கு வழங்கமென்னுக்கு கல்யாணம் அந்த கண்ணா கொடி கூட்ட வெள்ளா ஊர்வலம் அதனால கடந்து நடக்கலையா திருமணம் அடாசுர கொடி ஆளுகளா கும்மாளம் கும்மாளமா கும்மாளம் கும்மாளமா கும்மாளம் பாலமென்னுக்கு வெள்ளங்க மீனுக்கு கல்யாணம். அது ஆட்டு அவங்க அடிச்சோன்னா இங்க மண்டை ரெண்டா பொழந்துரும். நீ என்னடா எனக்கு சிசியன்? வாங்க உரலு கலையன் சிங்கம் 12 உள்ள பெத்தாலும் பால் கொடுத்து அமர்த்திடுவான்டா. தம்பி இங்க வாங்க தம்பி. ஏன்னா அங்கே பாத்ரூமில் தண்ணி விளையாடுறாங்க, மோட்டர் சுவிட்சியை போட்டுக்கிறேன். கிச்சு 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 கிச்சு. ஏ சாந்தி, இப்போ உன் புருஷன்ட்ட போலாம். பாய்டா அழகு. ஏய் யார் புருஷன்? என்னைய மணிக்கு ஆட்டுங்க பாப்போம். ஆனா சாந்தி உனக்கு போறாமையா இருக்குமே இப்படி இல்லைன்ட்டு. ஏய் உனக்கு மரியாதை அவ்வளவுதான் எம்கேஆர். ஏய் பப்புளு அரைஞ்சு விட்டுருவேங்க, வச்சுக்க ஒழுக்கமா இருந்துக்க. தம்பி அந்த அறுவல் அடுத்து வந்து இதை வெட்டி எனக்கு சுட்டு கொடுப்பா. அதிகமா உப்பு கைக்குங்க. கட்ட புள்ள குட்ட புள்ள கரகமணி போட்ட புள்ள கண்ண குழி விழுந்தா கண்ணம்மா மாரியம்மா வந்திருக்கேன் இல்லம்மா. கடப்புல புள்ள புள்ள கருகமணி போட்ட புள்ள. அலே உண்மையிலே பிடிக்கிறாங்கடா. கொலை கேட்க நான் போயிடுவேன்டா. கோழி குஞ்ச நசுக்கடானா அவன் எந்த குஞ்ச பிடிச்சு நசுக்கிறான் பாரு. என்ன பரவாயில்ல செஞ்சேன். என் கொட்டையை கலக்கிட்டான்டா. சாந்தி அது எப்படி கிடக்குன்னு வார்த்தா. பொம்பளை பார்க்க கூடாதுடி. இங்க ஒரு வேணாம் நான் பார்க்க மாட்டேன். ஆனா கலைமணி அண்ணன் கேசு கப்பில உள்ள போயிட்டா நம்ம வைக்கிட்ட சொல்லி நீ எடுத்துரு. ஆமா உடனே அதோட போட்டுறேன் நானு. இவங்க ரெண்டு பேரும் உண்மையிலே அடிச்சுக்கிறாங்கடா. தம்பியா உங்களுக்காகவே உனக்கு வயசு என்ன? உங்க அம்மாவும் அப்பாவும் அன்பாளையத்தில் உன்னை கொண்டு வந்து என்கிட்ட விடும்போது என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? எல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை சொல்லி கொடுக்கவே இல்லையே. சொன்னா தவிர மற்ற எல்லாத்தையும் செய்றிய. சாந்தி ஒருவேளை அவன் உனக்கு பேச்சுக்கா அவன் உனக்கு புருஷனா இருந்தா என்ன என்ன சொல்றீங்க?
அவர் உங்களுக்கு புருஷனா இருந்தா நான் உருட்டியே கொண்டுருவேன் என்ன முதல்ல இரவு நீங்க போறதுக்கு முன்னாடி 108 தயார் ஏய் உனக்கு வெட்டிடுவேன். காலையில கட்டுறதுலாம் நெளிஞ்சு இப்படி பபுள் நீங்க வா நீ யார் இனிமேல் நம்ம தான் இனிமேல் ஏய் அவனுக்கு ஒரு மாறு இருக்குமா? ஏத்தா அவன் ஒண்ணுக்கு இருக்கிறதுக்கே தேடிக்கிட்டு இருக்கேன். எங்கன கிடக்குன அன்னைக்கு பார்க்குறேன். நான் கூட ஊட கிடக்க அரும்பாறைன்னு நினைச்சேன். அப்புறம் பார்க்குறேன் நீர் வர்றது. இப்படி ஆசையை காட்டி விட்டுற. அப்போ நாளைக்கு அவன் ரிவர்ஸ் ஷாட் அடிச்சு போடுவேன். ஏய் பப்புளு சரிண்ணே சரிண்ணே உங்களை பார்த்தா பயந்து கிடக்கு. அப்பயே என்னை சொன்னாங்க இவன் கையை பிடிச்சிக்கிறேன் இவன் கொட்டையை கடிக்க வரேன். எல்லாமே அவனா செய்யறான், நான் என்ன செய்யறது? நீ எதுக்கு இருக்கிற? நீங்கள் போய் செவத்தை செய்யுங்க. சிவசமாதி அடைஞ்சிட்டார் இவர். சாந்தி இங்கே வாடா. முளையுரம் முருங்க மரம் முத்தமாமை வச்ச மரம் தன்னே நன்னே நானே நன்னே தன்னானே நானே நானே தனதன்னானே தனானே நானே நானே. என்னடா பண்ற? மாவு ஊரான ஊருக்குள்ள ஒன்னா போல யாரும் இல்ல. ஊரான ஊருக்குள்ளே ஒன்ன போல யாரும் இல்லை. அடி ஒன்னா போல யாரும் இல்ல. அழகவே வந்த உள்ள புத்தானத்தோட ஆண்டிக்குள்ள. வந்த புள்ள புத்தானத்தான் சாந்தி புள்ளு. இவனை என்னடா பண்றது? வா ஓடுறீங்களா? அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறாங்கன்னா ஐயா ரூம்பு வேணாம் வாடகை கூட சீமக்கருவருக்கு வாரு அதில் போய் சட சடன்னு விழுந்து என் தங்க பிள்ளை தூரோட சாச்சு தூருக்கட்டை பிடிங்கிறான். அது என் தங்க பிள்ளை. வாமா 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 வல்ல ஈனா போமா. ஆமா வாமா வாமா. போங்க ப்ரோ, போங்க ப்ரோ. மண்டே மண்டே ஆட்டுறியான், என்ன ஏன்டா செய்யறான்? அடியே கொஞ்சம் வயசு குமரி புள்ள அடியே கொஞ்சம் கூட வெக்கமில்ல. கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு. போர் போட்டியில ப்ரோ அது பெரிய பாறையா இருக்கும் போலுக்கு நுழைய மாட்டேங்குது. உன் மசுரை மாத்து பெரிய யோகி பாபு முடிய விரிச்சு போட்டே என் நாடகம் விரிச்சு போட்ட மாதிரி ஆயிடுச்சு. குஞ்சு நீ போன கொஞ்சம் வயசு குமரி புள்ள போடு. ஏ ஏ ஏ ஏ எத்தனை பிரவதவா டான்ஸ் மாஸ்டர் வந்தாலும் என் சிங்கம் ஒரே ஸ்டெப்பு தான்டா. ஒரே ஸ்டெப்பு மடுவாட்டுற ஸ்டெப்பு மட்டும்தான் ப்ரோ. அதை ஒன்று வச்சே ஊரில் காசு வாங்கிடலாம். கோவிந்தா நின்றா. ஏய் இந்தா. ஏய் 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 ஏய். அவனே சரண்டர் ஆயிட்டான்டா. அதுதான் இடம் அளக்கிறது. அவன் வேற ஆளும் கிடையாதுடா, தாலுகா ஆஃபீஸில் வந்தவன். ஆனால் இந்த ஆட்டத்துக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். சூப்பரா. ஆ இந்த ஏய் 2 முட்டையில் வாங்க முடியலாம். என் பேரை காப்பாற்றி நினச்சா வர வர எரிச்சுக்கிட்டு இருக்கிய பேரை. ஏய் ஸ்டெப்பை பாருங்கடா. சரிங்க. பாட்டு அதே மாதிரி பாடணும். பாட்டு அதே மாதிரி ஸ்டெப்பு அதே மாதிரி போடணும். எங்கிட்ட உங்களை சிரிக்க வைக்கணும். அப்படி சிரிக்க வைக்கலன்னா உள்ள 2 பேர்த்தையும் ஒரே லிட்டர் மண்ணெண்ணெய் கொளுத்தி விட்டுருவா. தம்பி அதை நான் சொல்லக்கூடாது. எப்பயார் ஓ மேலே ஓட்டுவேன்.
நான் அவங்களுக்கு வந்து துருவேறி இருக்கு அதை சரி பண்ணி விடலாம்னு நினைச்சேன். இவன் எரிக்க பார்க்குறான்டா பேப்பையமே. உட்காந்து ஆடுறது. ஆமா நல்லா இருக்க ஆட்டம் நல்லா இருக்க ஏய் நல்லா இருக்க நல்லா இருக்கு. ஆட்டம் நல்லா இருக்க ஜாதி வாடா. நல்லா இருக்கு அதான் நல்லா இருக்கு. இரு. இந்தா அச்சுக்கு கும்முக்கு. ஆத்தி காலை மிதிச்சு விட்டேனே. உன் காலை மிதிச்சு விட்டேன். சாரி மிஸ்டர் கிண்ணி கோழி முண்டை. கிண்ணி கொலை உண்டு. அதே மாதிரியே அதே மாதிரியே ஆட விடுங்க. அடி நல்லா இருக்கும் ஆட்டம் நல்லா இருக்கும் ஆட்டம் நல்லா இருக்கும். அட நல்லா இருக்கு. அட போய். குத்துறா. அமுக்கு. வாங்க இன்னும் 2 குத்து குத்துவான். ஏலே டவுசரை கூட கலட்டுறா, யாருக்குமே தெரியாது. டேய் 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 ஒரு பேச்சு. தம்பி பின்னாடி ஏடிஎம் கார்டு தெரியுது. ஏன்னா உடம்பு அப்படி. ஏன்னா இது பெருங்கொண்ட செவரை அடிச்சவனே கலவை சப்புன்னு ஏக்கம். அதே மாதிரி பாடுங்க. உக்காந்து ஆய் வரும் போயிட்டு வந்துடவா? உட்கார்ந்தா ஆய் வருதா? நீங்களும் போறீங்களா? ஆனா நீனா இருந்தேன்னா விட்ட முடித்தே. ஏய், என்ன பேசுற நாரப்பைய மாதிரி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கும் அடியே நல்லா இருக்கும். 1வது ரைம் சொல்றேன். நல்லா இருக்கும் டீச்சர் நல்லா இருக்கும். எங்க அம்மா நேற்று மேகி கிண்டி கொடுத்தாங்க. டீச்சர் டீச்சர் டீச்சர். ஆனா உரிச்சு அந்த ஊரே இங்கெல்லாம் 12 கிலோ கறி சும்மா கிடக்க. ஏன்னா அது பெரிய கண்டனர் லாரி. ஒவ்வொரு சிமெண்ட் மூடையும் 12 கிலோ இருக்கும். ஆனா இழுத்து ஆட முடியல. ஏய் சாந்தி அவனை உட்கார வச்சு ஆடுத்தா பிள்ளை ஏங்கிடுவேன். தம்பி உட்கார ஆடுறத நான் எப்படி சொல்லி கொடுத்தேன்? மாட்டுக்கு பால் பிச்சுற மாதிரி. இருடி முண்டை ஓய் ஓய். பச்சை பிள்ளைய போய் கெடுக்க போகிற நீ மட்டும் நக்குனாங்க. நான் கெடுக்க பார்க்கணும். அங்கன போய்கிட்டு போட்டோ எடுத்தது தப்பா? அவனுக்கு குட்டே ரொட்டி பாலை தவிர எதுவுமே தெரியுது. அவன்கிட்ட போயிட்டு இருந்தா அது என்ன அர்த்தம்? அக்காவுக்கு ஏய் சி பப்ளு இங்க வாங்க. போறதுக்குள்ள இந்த ஒரு நாடகம் முடிஞ்சிடும். நம்ம உட்காந்து ஆடணும். ஆடுவோமா? எப்படி ஆடணும்? உட்காந்து இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். உட்கார முடியா? இப்படி கனத்த ஆளுக்கெல்லாம் ஆய் இருந்தா விட்ட ஒட்டிக்கிறான். அவங்க தான் அந்த சாந்தி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா கதையை எதிர்பார்த்து பெரியவங்களாம் இருப்பாங்க. ஆமா ஆமா. என் தம்பிகள் எல்லாம் இந்த நகைச்சுவை எதிர்பார்த்து தான் இருந்தார்கள். கப்பலிங்க இந்த ஓசு டொங்காசு மைனா கொஞ்சம் சோறு வைக்கிறது. இன்னுமே உங்கள்கிட்ட எந்த கதையும் சொல்ல மாட்டேன். இப்படி கதை சொல்லி தாண்டா ஒருத்தர் லூப்பு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கடா. ஏய் ஆமாடி வாழ்க்கையிலே நடத்துக்கு வர மாட்டேன். சாட்டிங்க சாந்தி அறந்தாங்கில எங்கன நிற்ப? அறந்தா இங்க பாலத்துக்கு நேரம் நில்லு. அப்பதான்டா ஏத்திட்டு போக முடியும். ஒன்று பாலத்தில் நில்லுன்னு சொல்லணும், இல்லானே அந்த டீ கடைக்கிட்ட நில்லுன்னு சொல்லணும். அப்புறம் என்ன போய் சுடுகாட்டில் அனுப்பா யாராங்க?
அவன் ஒரு மாதிரி என்னை பாயிற மாதிரி இருக்கேன். எனக்கு எந்த இது வராமல் நீ தான் பாதுகாப்பு. அவன் ஏதாவது சொன்னால் அவனை அடித்து பாஞ்சிரு. உனக்கு காலையில் உருளைக்கிழங்கு வச்ச சம்சா 3. தம்பி இதில் எச்சியை தொட்டு டிக்கெட் வச்சு ஒட்டுங்க தம்பி. சாந்தி உனக்கு அதே மாதிரி பொம்பளடி. ஏலே நான் ஒன்னே சொன்னேன்டா, குடும்பத்தை கெடுத்தே விட்டானே. சாந்தி அங்கே போகாத, என் தம்பியை ஆகி விட்டுருவேன். அவன்லாம் நீக்குறாடி கொண்டே விடுவேன். சார் என்ன பண்ணேன் உன்னைய வாங்கிட்டு ஒரு அரை அரைஞ்சனா கருக்கு முண்டை உனக்கு மயம் மாதிரி விட்டு வா. சாந்தி ஐயா நீங்கள் பார்த்தீங்களா ஐயா? இல்லையா? அவரை 2ஆம் நம்பர் ரூமில் படுக்க போடு. எங்கள் அண்ணன் பார்க்கலன்னு சொல்லுது, அது மூத்திரத்தை கூடி. இங்க படிங்க அப்புறம் பிடிப்போம். சொல்லு. இங்க படிங்க இல்லைன்னா சம்பளம் தர மாட்டியான். எனக்கு ராதாவை பார்த்தா எரிச்சலா வருது பப்புலு. அப்ப என்னைய ஒன்னே பார்த்தா மட்டும் தான் எனக்கு அப்படியே ஆசையா வருது. சம்பளம் தர மாட்டியா, நீங்க தரீங்களா? ஆனால் சாந்தி நல்ல விவரமான பிள்ளடா. இவனை கட்டிக்கிட்ட மெத்த வாங்க முடியாதுன்ட்டு. அதுக்கு தான்டா கல்யாணம் பண்றது, மேல படுத்து உருள்றது. தம்பி இங்கே வாங்கலேன். டேரக்டர் மணிரத்ன மயனா ஒவ்வொரு டைலாக்கும் 3 நிமிஷம் கழிச்சு பேசுறீங்களே. கண்டங்கிறது மாட்டா. அர்ச்சனை பத்து அத்தாடி இடி இப்படி அவுக்காத கேட்டியா? சாந்தி நீ பாத்தியாத்தா? அது எது அது ஆயிருக்கிற இடம். நீங்க பாக்கலன்னு உள்ளவங்க காமிக்கிறேன். அடே உங்களுக்காக நான் முண்டமாக நடிக்காத ஒன்று தான்டா. ஆனால் பரவாயில்ல தம்பி. அங்கே 2 மச்சம் இருந்துச்சுல, எப்படி கண்டுபிடிச்ச பார்த்தியா? நான் வாத்தியார் இல்லையா? ஏய் ஒழுங்கா டவுசரை போடு. என்னடா சான்சினா டவுசர் மாதிரி இருக்கு. சாந்தி இதை 3 நாளைக்கு வச்சு இப்படி தொட்டு எடுத்தீங்கன்னா உனக்கு பருவு வராது. அப்போ இதில் ஒரு 1/4 கிலோ குசை போட்டு விடுங்க. சாந்தி என் தங்கம் வாடா. அவங்க 2 பேரையும் நம்பாத. உனக்காக அறந்தாங்கில பங்களா கட்டுவேன். அந்த பங்களாக்குள்ள நான் ஒன்னே கட்டுவேன். சூப்பர்ரா. நீங்க நான் தான் ஆழக்கல கல்லு. அழா பார்க்கல. முண்டைக்கு நாக்கு சிக்கிக்கிருச்சு. நான் தான் ஆலா பிளாக் பல்லு. கல்லு தான்டா சொல்லி கொடுத்து. சாந்தி நீ என்ன விரும்பி சாப்பிடுவ? அந்த புள்ள பொட்டனாய் பிய திங்க. ஆனால் சாந்தி உன்னை மாதிரி பொம்பளை உலகத்தில் ஆகுன்னா மண்டியோட சொல்கிறேன் அவங்கள. அப்புறம் அவன் நாக்க சொல்லட்டு வாங்க. சரி வாடா தங்கா. மேடம் நீங்க உங்களுக்கு சுகர் இருக்கா? ஏ மாத்திரை கவுச்சி அதிகமாக வருது. அடே வாட பிடிச்சிட்டியா? பப்புலு பாத்தியார் என்ன செய்யணும்னு கற்றுக்க. அந்த அக்கா பாவாடைக்குள்ள உடைக்கிறியா? வேணாம்டா முட்டை கவுச்சி. கலைமணி சோக்கு பின்றேன். அவன் மூத்திரத்தை குடி. அவனுக்கும் சுகர் இருக்குடா. நீ எப்படா இருந்த குடிச்ச? அசிங்கப்படுத்துறாங்க. சாந்தி நீ வீட்டுக்குள்ளே வரும்போது நான் போரையை பொத்தி படுத்து கிடப்பேன். அதை போர்வைய லேசாக உருவிட்டு நான் விரல விட்டு அவன் சைடிஸுக்கு ஊரு நக்குவான்ட்டேன். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? நான் தான் முண்டமா கிடப்பேன். நீங்கள் முண்டமாக கிடந்தீங்கன்னா நான் சப்பாத்தின்னு சொல்லிட்டு தின்றுவேன். இதில் எது மனுஷன் எது ஆள்? சாந்தி உனக்கா நான் பூக்குழி இறங்குவேன். எனக்கு முக்கியமான பருப்பு கொடுத்துருக்காரு. உங்க மேல பாயம்போது அவன் பாஞ்சா இடிச்சு தள்ளிடுறாங்க. மை சைடு ஈக் சைடெல்லாம். உண்மையிலே லோக்கல் ரவுடியாக இருப்பேன் போலடா. களி புழக்கிறான்டா காமெடி. சாந்தி நமக்கு ஐயோ தம்பி கிறுக்கண்டாளி மனே பேச்சுக்காக மெதுவாக செய்யணும்டா. அன்னைக்கு அப்படித்தான் டேஸ்ட் அடிச்சு 2 நாளாக செப்ப. ஆமாடா செய்யக்கூடாது. வாத்தியார் செய்யுமா போகாத. மோத்தா மயனே வாடா உன்னை உள்ள வச்சுக்கிறேன்.
எல்லாத்தையும் ஏவி இந்த கண்டாலி மேதாடா எங்க இருந்தாவ ஒரு அளவுக்கு தான் 300 தான்டா சம்பளம் தரம்டா. என்கிட்ட எனக்கு சம்பளம் தராம ஆக்கிறியாமே 300 ரூபாய்க்கு 2 பேக் குதி. ஏன்னா அப்படி எடுத்துக்கிறாங்க. நம்ம நாடகத்தில் என்ன நடக்கும்னே யாருக்குமே தெரியாதுடா. ஆனால் நாங்கள் 3 பேரை அடிச்சுக்கிறது உன்னோட அப்படி இல்லடா. என்னைக்காவது கடிச்சு கொத்தோட இழுக்க போறாங்க. ஏய் பப்புலே, என்னைக்கு இழுத்தாலும் அதில் நான் அப்படி சின்ன பண்ண கூடாது பப்புலே, அப்படி பண்ண கூடாது. அப்போ ரிவல்ஸ் வர சொல்லவா? ஏய் வேணா வீசு. கல்யாண் என் சிசியம் கொள்றாங்களே காமெடியா பொழைச்சிக்கிற வீடாங்க நீயாவது. ஏய் சூம்பும்பளை பேசக்கூடாது. சாந்தி என்னை மட்டும் பிடிக்கலன்னு சொல்லிடாத. என்னடா நீங்க 2 ஊத்தி பசி ஏற்றி விடுங்கண்ணா. தம்பி கறி மருந்தில் வைக்கக்கூடாது. அவங்க வீட்டில் திராட்சை பழம் மரம் வச்சிருக்காங்க. சாப்பிடுறீங்களா? சாந்தி நீ பிடிச்சி பார்க்க கூடாதுடி பொம்பளை பொம்பளை பார்க்கப்படாது. ஐ லவ் யூ சாந்தி. இப்படி செய்கிறீங்களே அதுக்கு அர்த்தம் என்ன? காலை நல்லா விரிச்சு வைக்க சொல்லு. இதுக்கு சில பேர் தெரியாம லவ்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னா காலை இப்படி வைக்க கூடாதான். எப்படி தெரியுமா காதல்? ஐயா ஒரு 70 ரூபாய்க்கு எக்க வைக்க முடியுமா? அல்லோ அல்லோ உன்னைத்தானே. நீ நல்லா பாடுற, நீ வந்து பாடுவேன். நான் இன்னும் பாடவே இல்லைடா அண்ணமையில. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே, உயிர் போவடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு. உன்னைத்தானே இன்னைக்கு செடிக்கு செடி நடுவேன், செடிக்கு செடி நடுவேன். நான் பார்த்தா ஆனந்து உன்னைய சீமையில சேர்த்துட்டாங்களோ. என்ன பார்த்தா ராசா மலரின் கதவும் திறக்கின்றதா, மௌனம் வெளியேற தவிக்கின்றதா, பெண்மை புதிதாக துடிக்கின்றதா, உடலில் அமுதங்கள் சுரைக்கின்றதா, பாறை ஒன்றின் மேலே திரு பூவாய் முளைத்தாயே, உறவுக்கு உயிர் தந்தாயே, நானே எனக்கு அடி நண்பன் இல்லையே, உன்னால் ஒரு சொந்தம் வந்தது, என்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு. என்னை தானே உலகம் எனக்கென்று விளங்காதது, உறவே எனக்கென்று விளங்கானது, அடடா முந்தானை சிறையானது, இதுவே என் வாழ்வின் முறையானது, முத்தம் கொடுத்தானே இத முத்து குளித்தானே, உறவுக்கு உயிர் தந்தானே, கட்டி பிடித்தா அடி தொட்டு இழுத்தா, வெக்கம் என்ன சத்தம் போடுதா, என்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே, உயிர் பூவெடுத்து ஒரு மாலை
உன்னைத்தானே அன்புக்குரிய என் அருமை உறவுகளே, பாட்டு முடிஞ்சா இருமுண்டை உன்னை பற்றி சொல்ல போகிறேன். அதில் மட்டும் குறியாக இருப்பேன். இங்கே நிற்கக்கூடிய ஆனந்த்ராஜ் என்னுடைய சொந்த அக்கா மகன். ஒரு காரணத்துக்காக என்னுடன் இன்னொருத்தர் சேர்ந்து நடித்ததுனால் ஒரு 2-3 வருஷம் ஆனந்த் என்னால் பங்கேற்க முடியலை. ஆனால் வளர்த்து விட்டவர்களெல்லாம் நன்றியை மறந்தார்கள். இவர்கள் அப்படி அல்ல. ஏன்னா இது ரத்தம். ஆனந்த்ராஜ் அதே உண்மை. நான் யாரையும் சொல்லவில்லை. ஆனால் ஒரு நாள் அதை நினைத்து பார்ப்பார். ஆனால் எங்கள் வாத்தியாருக்கு ஒரு ராசி இருக்குது, மணித்தேவருக்கு. அவருடைய மாணவன் நான் எப்படி உலகம் புறம் உங்களை போன்ற அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த உறவுகளை சம்பாதித்தனோ அதே போல் எனக்கு ஒரு ராசி இருக்குது. நான் யாரை மேடையிலே அறிமுகம் செய்து வளர்த்து விடுகிறேனோ அவர்கள் உச்சத்துக்கு வருவார்கள். அதே உண்மை. ஆனந்த்ராஜ் இப்போ நான் இல்லாட்டாலும் தனியாக நடித்து இந்த கிராமத்தினுடைய பேரை காப்பாற்றி விடுவான். பாலமேடு பப்ளு இவங்க அப்பா பிறந்த காலத்திலிருந்து சொந்த வீடே கிடையாது. பாலமேட்டில் புறம்போக்கு நிலத்தில் ஒரு சிமெண்டட்டையை போட்டு குடியேறி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இவன் பிறந்த காலத்திலேருந்து சொந்த வீடு இல்லை. கஷ்டப்படக்கூடிய குடும்பம். நீங்கள் எல்லாரும் நினைக்கலாம் அவன் கஷ்டப்படுறேன், படிச்சுவிட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போகலான். ஆனால் இவனுடைய மனதிலே என்னை பார்த்து கலையில் வர வேண்டும் என்று ஒரு எண்ணம் இருந்தது. இதை பெற்றதாய் தப்பன் இதை மாற்றி அமைத்தால் இவன் மனம் நொந்து மனநலம் பாதிக்கப்படுவான். உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன். உங்கள் குழந்தை எதை விரும்புகிறானோ, எதை நோக்கி பயணிக்கிறானோ அதை நோக்கி பயணிக்க வைங்கள். அவன் ஆரோக்கியமான மனிதனாக சாதிப்பான். அவன் என்ன பண்ணுறான், பெற்றதாய் தப்பன்லாம் ஏதாவது ஒன்று அவன் என்ன பண்ணுவேன், பெரிய லெவலில் பைலட் ஆகணும்னு நினைப்பேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, காவல்துறை அதிகாரியாக போகணும்னு சொல்லுவீங்க. அப்போ அவன் மன வலிக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இருக்கிற இடமில்லாமல் புறம்போக்கு நிலத்திலே வீடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பப்புளை இந்த புண்ணிய பூமி என் தாய் வாசலேருந்து சொல்கிறேன், சொந்த நிலத்திலே சொந்தமாக வீடு நான் கட்டி கொடுப்பேன் இந்த பப்புள் குடும்பத்துக்கு என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்கள். அதுக்காக பள்ளிக்கூடம் போகாமல் 12 படித்து அடுத்த கரசில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அன்பாலயத்திலே அத்தனை பேரை நான் வளர்த்தாலும் என்னுடைய பிள்ளையாக இவர்களையெல்லாம் வளர்த்து கொண்டிருக்கிறேன். அதற்கு காரணம் நான் சார்ந்த நாடக கலையும் நான் சம்பாரித்த என் சொந்த பந்தங்கள் தமிழ் உறவு இல்லாமல் நான் இல்லை. உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காகத்தான். பப்புளு கண்டிப்பாக பேர் வாங்கிடுவானா? அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி ஆசீர்வாதம் பண்ணுங்க. நன்றி. யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாருமே இல்லாமல் எந்த ஒரு நடிகனா வாழ்க்கையில் எவ்வளோ வரை சாம்பவனாக இருந்தாலும் நீங்கள் இல்லைன்னா மயிரை கூட பிடுங்க முடியாது, முன்னேற முடியாது. அவன் வாக்கு பொண்ணாக இருக்கட்டும். இப்படித்தான் சொல்லி விட்டுற, அப்புறம் என்னையே நோத்தாங்கம்மான்னு. ஒரே ஒரு விஷயம், யார் வேணாலும் நல்லா இருக்கட்டும். என்னையை பொறுத்தளவு நான் யாரையும் குறை சொல்லவில்லை. இந்த உலகத்தில் வாழ்கிற நாள் கொஞ்ச நாள், நீ நல்லா இருந்துட்டு போ. அதே அவன் உன் காதலை சொல்லு. என் தங்கச்சியை சொல்லணும், சாந்தி. அது வாழ்க்கையில் நடந்த மாதிரி யாருக்கும் நடந்துடக்கூடாது. நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். தங்கங்களாக 2 பொம்பளை பிள்ளையை வளர்த்துச்சு. ஆனால் இவங்க அந்த குழந்தைக்காக ஆசையாக வாங்கின காரு ரிவல்ஸ் எடுக்கும்போது அந்த பிள்ளை விளையாண்டுருக்கு, அந்த கவனிக்காமல் பிள்ளைகளுக்காக வாங்கின காரில் பெத்த பிள்ளையை ஏற்றி கொன்ற நிலைமை இவர்களுக்கு. என் தங்கச்சி ரிவல்ஸ் போகும்போது பார்க்கல. ஆனால் வாழ்க்கையிலே சாந்தியும் உங்கள் வீட்டுக்காரர் இன்ன வரைக்கும் அந்த மனவழி விட்டு போல தினசரி ஓடிக்கிட்டே இருக்குங்க. இந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் எல்லோரும் சொல்லுவீங்க, அவர் பெரிய நடிகர், ஒரு பெரிய நடிகர். யாரும் பெரிய நடிகர் இல்லை. எந்த கலையாக இருந்தாலும் இந்த பொம்பளை பிள்ளையை சாதிக்குது வர அந்த கலையில் நீ தான் பெரிய ஆள். வாழ்த்துக்கள். உன் காதலை சொல்லு சாந்தி. பபுள் காதல் பண்ணுவோமா? இங்க வாங்க. இதுக்கு தானே உன்னை பழக்கிறேன். எதுக்கு? இந்த வாடை மட்டும் காட்டாத. எத்தனை நாளைக்கு தேவையில்லாம மூஞ்சியை பார்க்கறது? தள்ளு தள்ளு போ போ. தங்க பிள்ளை வாங்க, பபுள் வாங்க.
குறிப்பிட்டிருக்கல என்னை பொத்துன்னு சொன்னீங்களா? ஏய், ஓடா ஓரமா நின்ற நான் பாத்துக்கிறேன். வாத்தியாராவது வாத்தியாராவது எவனும் இருந்தா எனக்கு நான் ஓரமா நில்லு நான் பாத்துக்கிறேன். இந்த விஷயத்துல நாங்க அதை பாக்குறது இல்ல. யாரோ அடிக்கிறோம். மாமான்னு கூப்பிடத்தான் மனசு சொல்லுது, மனசுல ஒன்ன பத்தி நினைப்பே கொள்ளுது. மாமான்னு கூப்பிடத்தான் மனசு சொல்லுது, மனசுல ஒன்ன பத்தி நினைப்பே கொள்ளுது. நீ அந்த ஊரு என்ன பேரு எனக்கு தெரியல, உன்னை கண்டு நானும் இப்ப பேசிடத்தான் வந்தேன். எங்க ஒரு தெருவில் அவங்க எதுக்கு வந்தீரோ, என்னத்தான் கைப்பிடிக்க கனவு கண்டீரோ. எங்க ஒரு தெருவில் அவங்க எதுக்கு வந்தீரோ, என்னத்தான் கைப்பிடிக்க கனவு கண்டீரோ. மாமான்னு கூப்பிடத்தான் மனசு சொல்லுது, மனசுல ஒன்ன பத்தி நினைப்பு கொள்ளுது. உன்னை பார்த்த நாளில் இருந்து எனக்கு உறக்கம் வரல. கண்ணால் பார்த்து காத்து கிடக்கு, கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க. குடிச்சிட்டான். ஏய் அது ஆயி. ஒரு சீனி பாடு கூட சப்புன்னு இருக்கு. சாந்தி உனக்கு எச்சு. நீ குடிச்சாலுமே கொஞ்சம் சீனி பாட்டு சாந்தி கொஞ்சம் சீனி ஏய், பாட்டு இருடா முதல்ல. வாயை முத முடுறா. சூப்பரா இருக்கு. ஏய், ராதாகிருஷ்ணன் இங்க முத இங்க வா. தம்பி ஒழுக்க மறந்துக்கு அரைஞ்சு விடுங்க, அரைஞ்சு. நான் உன்னை உன்னை பார்த்த நாளில் இருந்து எனக்கு உறக்கம் வரல. கண்ணால் பார்த்து காத்து கிடக்கு, கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க. சீமை கால போல நீ இப்ப திமிரு நிக்க, உன்னை சீண்டி பார்க்கலாம் என் மனசு சொல்லுது. மண்ணு வெட்டி கட்டி நீயே எதிரே வந்து நின்னா, நெல்லு கதிர் போல நான் தலை விழுவேனே. மண்ணு வெட்டி கட்டிக்கலாம், பிள்ளை குட்டி பெத்து தரே, என்ன நம்ம மனசுக்குள்ள கனவு கண்டீரே. மாமான்னு கூப்பிடத்தான் மனசு சொல்லுது, மனசுல ஒன்ன எண்ணி சேர்க்கல. டேய். இவங்க ரெண்டு பேரும் காலையில என் முகர்லேயே முழிக்க கூடாது, போயிருங்க கொண்டே விடுவேன். ஐ கடா பல்லு புடுங்குறாரு அவர். வாயில சரி கொண்டியா? ஏன் கடைசி வர நீதான் என்ன கபலி கத்த, அந்த மனசியோட மனசுக்குள்ள மணி அடிக்குதையா. அச்சுக்கு. ஏன் கடைசி வர நீதான் என்ன கபலி கத்த, அந்த மனசியோட மனசுக்குள்ள மணி அடிக்குதையா. ஓ மடியில தான் எனக்கு மட்டும் இடம் கொடுத்தா, ஓ பிடியில தான் நானே இருக்க காத்து கிடப்பினே. உலகமே ஒன்னா என்ன, எதுக்கே நின்னா என்ன, உனக்கு ஒண்ணுனா என் உசுரை கொடுப்பேனே. உலகமே ஒன்னா என்ன, எதுக்கே நின்னா என்ன, உனக்கு ஒண்ணுனா என் உசுரை கொடுப்பேனே. உலகுன நானும் வரேன், விலகிதான் நீயும் போற, புரிஞ்சுக்கடா உனக்கு தாயா இருப்பேனே. மாமான்னு கூப்பிடத்தான் மனசு சொல்லுது, மனசுல ஒன்ன பத்தி நினைப்பே கொள்ளுது. மாமான்னு கூப்பிடத்தான் மனசு சொல்லுது, மனசுல ஒன்ன பத்தி நினைப்பே கொள்ளுது. நீ எந்த ஊரு என்ன பேரு எனக்கு தெரியல. நீ போயிரு, நீ வேணாம், நீ போயிரு, உன்னை சென்னை ஆக்கிடுவாங்க. இந்த வெள்ளை பண்ணி இப்படி சென்னைக்கு தெரியும் பாரு. தேசியம் தெய்வீகம் இரு கண்ணுகள் என்று போட்டிட்டு பசுமனவுனா முத்துராமலிங்க தேவராயா புகழை பாடிவிட்டு எக்கோய். அல்லோ அல்லோ. அக்டோபர் 30
அட்ட சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, என் கனவில் வந்தாரு, என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, என் கனவில் வந்தாரு, என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. சொல்லி சங்கங்களும் 100 வச்சு, பேரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு, சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு, சண்டையிட கூடாதுன்னு சொன்னாரு, நமக்குள்ள சண்டையிட கூடாதுன்னு சொன்னாரு. முக்குளத்தோர் சமுதாயம் ஒன்று போதும் என்றாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, என் கனவில் வந்தாரு, என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. மல்லிகையை தீயெடுத்து வாட்டுவது போல் இருக்கு, பாடுவது போல் இருக்கு. மல்லிகையை தீயெடுத்து வாட்டுவது போல் இருக்கு, மதுக்குடி மனுஷனுக்கு என்றாரு, நமக்கு மதுக்குடி வேணாம்னு சொன்னாரு. இதை சொல்லும் போது சிந்தினாரு கண்ணீர், இதை சொல்லும் போது சிந்தினாரு கண்ணீர். அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, கனவில் வந்தாரு, என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம், கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழையெல்லாம், கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கடவுள்கள் செயலை இல்லை என்றாரு, கடவுள்கள் செயலை இல்லை என்றாரு. ஒரு சில அரசியல் களவாணி பயில கடப்பதென்றாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்தில் முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, கனவில் வந்தாரு, என்னிடம் முக்குளத்தூர் இளைஞர்களை கேட்டதாக சொன்னாரு. என்னிடம் முக்குளத்தூர் இளைஞர்களை கேட்டதாக தேவர் மகன் சொன்னாரு. ஐயா சார் போச்சு, கொஞ்சம் நல்லா வைங்க சார் போய். ஹலோ 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 ஹலோ. தென்னகத்து திருவுருவம் ஆகா, தெய்வம் தந்த மணிமகுடம் ஓஹோ, செங்கதிரும் ஒளிய போல வந்துதித்த தங்க நிறம். தேவரையா அனைத்து சமுதாய மக்களும் வணங்குகின்ற செல்ல ரதம். தென்னகத்து திருவுருவம் ஆகா, தெய்வம் தந்த மணிமகுடம், செங்கதிரும் ஒளிய போல வந்துதித்த தங்க நிறம். தேவரையா வணங்குகின்ற செல்ல ரதம், தேவரையா வணங்குகின்ற செல்ல ரதம். திருநீரணிந்துரப்பா, திருமுருகர் போலிருப்பா, திருநீரடிக்கிறப்பா, திருமுருகன் போலிருப்பா, திருநீரணிந்துரப்பா, திருமுருகர் போலிருப்பா. இப்புவியில் வந்துதித்த தங்க நிறம், இப்புவியில் வந்துதித்த தங்க நிறம். தேவரையா 32 கிராமத்தை ஏழைகளுக்காக எழுதி கொடுத்த சித்தரதம். தென்னகத்து திருவுருவம் ஆகா, தெய்வம் தந்த மணிமகுடம், செங்கதிரும் ஒளிய போல வந்துதித்த தங்க நிறம். தேவரையா வணங்குகின்ற செல்லரதம். அன்னையத்தின தாசிக்கு தோழரான தெய்வம் அவர்.
நிறம் இந்த ஊரு முக்குளத்தோர் வணங்குகின்ற சித்தரதம் தென்னகத்து திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கதிரும் ஒளிய போல வந்துதித்த தங்க நிறம் தேவரையா வணங்குகின்ற செல்லரதம் பசுபர்வுனா முத்துராம லிங்க தேவரையா வணங்குகின்ற சித்தரதம்